ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ரோமர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்ததன் மூலமாக நம்முடைய அக்கிரமங்களை அவர் மன்னிக்கிறார். அவரிடத்திலே நாம் மன்னிப்பை கேட்கும் பொழுது நமக்கு மன்னிப்பை அருளுகிறார். அதே போல நம்முடைய பாவங்களை அவர் மூடி போடுகிறார் என்று வேதம் சொல்கிறது. Dear children of God, by the death of our Lord Jesus Christ on the cross of Calvary, He forgives all our unlawful things in our life, which is more important for anyone to be forgiven for their unlawful doings. இந்த உலகத்துல சட்டவிரோதமான காரியங்களுக்கு தக்க தண்டனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று ஆண்டவர் நமக்கு அந்த அக்கிரமத்தை மன்னிக்கிறார். There are many times we have done against the law of God. He forgives all the trespasses, all the transgressions in our life, so that we will be blessed in our life. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடக்கும் பொழுது நாம் சாபத்திற்கு உள்ளாகிறோம். அந்த சாபத்தை அவர் நம்மை விட்டு அகற்றும்படியாக நம்முடைய அக்கிரமங்களை அவர் மன்னிக்கிறார். Our Lord Jesus forgives all our trespasses so that we will receive blessings. இரண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மூடி போடுகிறார் என்று வேதம் சொல்கிறது. Our sins are covered under the blood of Jesus Christ. Our Lord Jesus, He shed His blood on the cross of Calvary. By believing Him that He died for my sins, by confessing our sins before God, we receive God's blessings. He covers all our sins under the blood of Jesus Christ. ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டது என்பதை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு நிச்சயம் ஆத்ம ரட்சிப்பு உண்டு என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எந்த மனிதனும் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்க மாட்டான். எந்த மனிதனும் நம்முடைய பாவங்களை மூட மாட்டான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறார், நம்முடைய பாவங்களை மூடி போடுகிறார். நமக்கு எந்த விதத்திலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படிக்கு அவர்தாமே நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து அவர் அடக்கம் உயிர்த்தெழுந்து இப்பொழுதும் பிதாவின் வலது பார்சத்திலே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டவரை நாம் விசுவாசிப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீர் எங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்தீர், எங்களுடைய பாவங்களை மூடினீர் என்று விசுவாசிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்ட பொழுது எங்களுடைய பாவங்களை எனக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் விட்டு எங்களை நீங்களாக்கி விடுவித்தீரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து உடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.